ஓம் சாந்தி. 6/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தானே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் மிக மிக இனிமையாக ஆக வேண்டும். அனைவரையும் சுகத்தின் அன்பின் பார்வையுடன் பார்க்க வேண்டும். யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கேள்வி: யோகத்தின் சித்தி அதாவது பலன் எது? உறுதியான பக்காவான யோகியின் அடையாளம் கூறுங்கள். பதில்: அனைத்து கர்மேந்திரியங்களும் முற்றிலும் சாந்தமாக குளிர்ந்ததாக ஆகிவிடும். இதுதான் யோகத்தின் சித்தியாகும், அதாவது வெற்றியாகும். யாருடைய கர்மேந்திரியங்கள் ஒரு சிறிதும் சஞ்சலமடையாமல் உள்ளனவோ அவர்தான் பக்கா யோகி ஆவார். அணு அளவும் எந்த ஒரு தேகதாரி மீதும் கண்கள் மூழ்கி விடாது இருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் இளைஞர் கிடையாது. உங்களுக்கு இப்போது வானப்பிரஸ்த நிலை. பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்சினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இதனுடைய அர்த்தத்தை பற்றி மனதில் விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். மேலும் குஷியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவை புது உலகத்திற்கான புது விஷயங்கள். இந்த புது விஷயங்களை இப்போது கேட்க வேண்டும். குழந்தைகள் இப்போது அறிவார்கள். புது உலகை ஸ்தாபனை செய்பவர் ஒன்றும் மனிதராக இருக்க முடியாது. நீங்கள் இந்த விஷயங்களை கேட்கும்போது புரிந்து கொள்கிறீர்கள். இவையோ 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நடந்த இருந்த பழைய விஷயங்கள்தான். அவை மீண்டும் புதிதாக சொல்லப்படுகின்றன. ஆக பழையது புதியதாகவும் புதியது பழையதாகவும் ஆகிவிடுகிறது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய அதே விஷயங்களை பாபா புதியதாக ஆக்கி சொல்கிறார். விஷயம் அதேதான். எதற்காக சொல்கிறார்? புது உலகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக. இதில் ஞான நாட்டியம் ஆட வேண்டி உள்ளது. பக்தியிலும் கூட அநேகர் நாட்டியம் ஆடுகிறார்கள். நாலாபுறமும் சுற்றி வந்து நாட்டியம் ஆடுகிறார்கள். ஞானத்தின் நாட்டியமோ முற்றிலும் சுலபமானதாகும். அதில் கர்மேந்திரியங்கள் அதிகமாக செயல்படுகின்றன. முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. இதுவோ உள்ளுக்குள் மட்டும் ஞான நாட்டியம் நடைபெறுகிறது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது? அந்த ஞானம் புத்தியில் உள்ளது. இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆம், நினைவு செய்வதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. குழந்தைகளில் அநேகர் ஃபெயிலாகி விடுகிறார்கள். எங்கேயாவது கீழே விழுந்து விடுகிறார்கள். அனைத்திலும் முக்கிய விஷயம் பெயர் வடிவங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆண் பெண் காமவசமாகி பெயர் வடிவங்களில் சிக்கிக்கொள்கிறார்கள் இல்லையா? கோபம் பெயர் வடிவங்களில் சிக்க வைப்பதில்லை. முதலில் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒருவரின் பெயர் வடிவத்திலும் சிக்கக்கூடாது. தன்னை ஆத்மா என உணர வேண்டும். நாம் ஆத்மா, அசரீரியாக வந்தோம், அசரீரியாகி செல்ல வேண்டும். இந்த சரீரத்தின் உணர்வை விட வேண்டும். இந்த பெயர் வடிவத்தில் சிக்குவது என்பது மிகவும் கெட்ட நோயாகும். பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை தருகிறார். ஒரு சிலர் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. பெயர் வடிவத்தில் சிக்கியிருக்கிறார்கள் என்று பாபா வீணாக சொல்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இது மறைமுகமான நோயாகும். அதனால் நாயகன் நாயகிகளை அல்லது தந்தை குழந்தைகளை எழுப்புகிறார். குழந்தைகளே, எழுந்திருங்கள். இப்போது மீண்டும் கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வரப்போகிறது. பாபா ஆத்ம ஜோதியை பிரகாசிக்க செய்வதற்காக வந்துள்ளார். மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்களின் ஜோதியை ஏற்றி வைக்கிறார்கள். பிறகு தீபத்தை அணைந்து விடாமல் கவனமாக பார்த்து கொள்கிறார்கள். ஆத்மா இருளில் இருந்துவிடக் கூடாது. உண்மையில் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஆத்மாவோ ஒரு வினாடியில் சென்று விடுகிறது. அநேக மனிதர்கள் ஜோதியையும் கூட பகவான் என ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். பிரம்மத்தை பெரிய ஜோதி என சொல்கிறார்கள். பிரம்ம சமாதானத்திற்கு கோவில் உள்ளது. அங்கே இரவும் பகலும் ஏற்றி
ஜோதியை ஏற்றி வைக்கிறார்கள். எவ்வளவு செலவு ஆகிறது? நெய் வீணாக செலவாகிறது. அங்கே அதை ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது. நினைவு நெய்யின் வேலையை செய்கிறது. எனவே நினைவு என்பது நெய் போன்றது. ஆக இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இதை புரிந்து கொண்டுள்ளார்கள். புதிய விஷயமாக இருப்பதன் காரணத்தால் தான் சண்டை நடைபெறுகிறது. பாபா சொல்கிறார், நான் வருவது இனிமையான குழந்தைகளிடம் பாரதத்தில் தான் வருகிறேன். ஒருவருக்குத்தான் பிறந்த தேசம் பிரியமானதாக இருக்கும் அல்லவா? அதாவது ஒருவருக்கு அவர் பிறந்த தேசம் பிரியமானதாக இருக்கும் அல்லவா? மீண்டும் நான் எனது பாரத தேசத்தில் தான் வருகிறேன். கீதையில் கிருஷ்ணரின் பெயர் இல்லாது இருந்திருந்தால் மனிதர்கள் அனைவரும் சிவபாபாவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். சிவாலயத்திற்கு எவ்வளவு பேர் செல்கிறார்கள்? பெரியதிலும் பெரிய கோவிலாக சோமநாதர் கோவில் இருந்தது. இப்போதோ எவ்வளவு ஏராளமான கோவில்கள் உருவாகி உள்ளன. எல்லையற்ற தந்தையை ஏற்றுக்கொண்டது போல கிருஷ்ணரை இந்த அளவுக்கு அனைவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக இந்த சமயம் இவரை போன்ற பிரியமான பொருள் உங்களுக்கு வேற எதுவும் இல்லை. இதில் பிரம்மாவிற்கு மகிமை எதுவும் கிடையாது. இதுவோ நிராகாரரின் மகிமை. அவர் எதையும் அனுபவிக்காதவர். எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் என்றால் அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டுமில்லையா? இன்று இன்று நாளை என சொல்லியே காலன் ஒரு நாள் விழுங்கி கொண்டு விடுவான். சமயம் இன்னும் கொஞ்சம்தான் பாக்கியுள்ளது. பாபாவிடமிருந்து ஆஸ்தியையோ பெற்றுக்கொள்ளுங்கள். எப்போது கருத்தை எழுதுகிறார்களோ அப்போது புரிய வைக்கவும் வேண்டும். அவர் எல்லையற்ற தந்தை என நிச்சயம் செய்கிறீர்கள் என்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் வெளியில் சென்றதுமே மறந்து விடுவீர்கள். பாபாவோ கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்பவர் இல்லையா? பாபா சொல்கிறார், இந்த யோகத்தினால் தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் 21 பிறவிகளுக்கு விலகி போகும். பெண் குழந்தைகள் வீட்டிலும் கூட இப்போது அனைத்து துக்கங்களையும் போக்கக்கூடியவராகிய எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள் என்று புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். தூய்மையாகவோ அவசியம் இருக்க வேண்டும். தூய்மையின் விஷயம் முக்கியமானது. எவ்வளவு நினைவில் அதிகமாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு இந்திரியங்களும் சாந்தமாகிவிடும். யோகத்தின் சித்தி, அதாவது குறிக்கோள் முழுமையாகாத வரை இந்திரியங்களும் கூட சாந்தமாக ஆகாது. ஒவ்வொருவரும் தன்னை சோதிக்க வேண்டும். காம விகாரம் என்னை ஏமாற்றாமல் உள்ளதா? நான் பக்கா யோகியாக இருக்கிறேன் என்றால் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது. இது வானப்பிரஸ்த நிலை போலத்தான். இதில் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா குழந்தைகள் அனைவருக்குமே புரிய வைக்கிறார். எப்போது நீங்கள் நல்ல யோகியாக ஆகிறீர்களோ, கண்கள் எங்கும் சிக்கி கொள்ளாமல் இருக்குமானால் பிறகு உங்கள் இந்திரியங்கள் சாந்தமாகிவிடும். இது அனைவரையும் ஏமாற்றக்கூடியது. இது கண் என்பது முக்கியமாகும். யோகத்தில் மனநிலையும் நல்லபடியாக உறுதியாகிவிடும். பிறகு நாம் இளமையிலேயே வானப்பிரஸ்தரையே அடைந்து விட்டோம் என அனுபவமாகும். பாபா சொல்கிறார், காமம் மகா சத்ரு ஆக தன்னை சோதித்து கொண்டே இருங்கள். எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு கர்மேந்திரியங்கள் சாந்தமாகி கொண்டே செல்லும். மேலும் மிக இனிமையான சுபாவம் அமைந்துவிடும். நான் முதலில் எவ்வளவு கடுமையாக இருந்தேன், இப்போது எவ்வளவு இனிமையானவராக மாறிவிட்டேன் என்பது அனுபவமாகும். பாபா அன்பின் கடல் இல்லையா? அதனால் குழந்தைகளும் அதுபோல் ஆக வேண்டும். ஆகவே பாபா சொல்கிறார், அனைவரிடமும் அன்பின் பார்வை இருக்க வேண்டும். யாருக்காவது துக்கம் கொடுப்பீர்களானால் துக்கமடைந்தே இறந்து விடுவீர்கள். அதனால் மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும். பாபா சொல்கிறார், நான் ரூப் பசந்த், அதாவது யோகி மற்றும் ஞானி ஆக இருக்கிறேன் இல்லையா? பாபாவிடமிருந்து எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன. அவற்றால் நீங்கள் புத்தி என்ற பையை நிரப்பிக் கொள்கிறீர்கள். அந்த மனிதர்கள் சங்கரருக்கு முன் போய் கேட்கிறார்கள், பையை நிரப்புங்கள், அதாவது புத்தி என்ற பையை நிரப்புங்கள் என்று. சங்கர் பையை நிரப்புகிறவர் இல்லை என்பது அவங்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஞானக்கடலான பாபா குழந்தைகளாகிய நமது பையை ஞான ரத்தினங்களால் நிரப்புகிறார். நீங்களும் ரூப் பசந்த், அதாவது யோகி மற்றும் ஞானிகள் ஒவ்வொருவரின் ஆத்மாவும் ரூப் பசந்து தான். தன்னைத்தான் பார்த்து கொண்டே இருங்கள். நாம் எவ்வளவு ஞான ரத்தினங்களை தாரணை செய்து ஞான நாட்டியம் ஆடுகிறோம் அல்லது ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறோம். அனைத்திலும் நல்ல ரத்தினம் மன்மனாபவை என்பது, அதாவது மனதினால் தன்னை ஆத்மா என உணர்ந்து நடப்பது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தந்தையின் ஆசியை பெறுகிறீர்கள். எப்படி பாபாவிடம் ஞானம் நிறைந்து உள்ளதோ அதுபோல பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு தமக்கு சமமாக ஆக்குகிறார். குருமார்களும் தங்களுக்கு சமமாக ஆக்குகிறார்கள். இவர் எல்லையற்ற தந்தை. இவருடைய ரூபம் புள்ளி, உங்களுடைய வடிவமும் புள்ளிதான். உங்களை தமக்கு சமமாக ஞான கடலாக ஆக்குகிறார். எவ்வளவு தாரணை செய்விக்கிறார்களோ அவர்கள் நமக்கு உயர்ந்த பதவி என்று புரிந்து கொள்வார்கள். அநேகருக்கு நன்மை செய்பவராக ஆவீர்களானால் அநேகரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபாவும் தினந்தோறும் சேவை செய்கிறார் இல்லையா? இந்த குல்சார் குழந்தை பாருங்கள், எவ்வளவு இனிமையாக புரிய வைக்கிறது. அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட பிராமணி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என மனம் எண்ணுகிறது. இப்போது ஒரு பிராமணி எல்லா இடங்களுக்குமோ செல்ல இயலாது. பிறகும் பாபா சொல்கிறார், தான் நன்றாக புரிய வைப்பதாக யார் நினைக்கிறார்களோ அவர்கள் ஆல்ரவுண்டு சேவை செய்ய வேண்டும். தானாகவே ஆர்வம் வர வேண்டும். நான் சென்டர்களை சுற்றி வருவேன். நான் அநேகருக்கு நன்மை செய்ய முடியும். எனது நல்ல நறுமணம் பரவுகிறது என யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் 10-15 தினங்கள் சென்று சென்டர்களை சுற்றிவிட்டு வருவேன் என்ற ஆர்வம் கொள்ள வேண்டும். ஒருவரை பார்த்து பிறகு மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். இந்த சேவை மிகவும் நன்மை செய்யக்கூடியது. அதாவது ஒருவர் செய்வதை பார்த்து மற்றவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்கிறாரு. நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கிறீர்கள். இது மிகவும் உத்தமத்திலும் உத்தமமான காரியம். பணியில் இருப்பவர்களும் யுக்தியுடன் நேரம் ஒதுக்கி சேவைக்காக செல்ல முடியும். சேவையில் ஈடுபாடு உள்ளவர்கள் மீது பாபா அன்பு செலுத்தவும் செய்வார், பாலனையும் செய்வார். யாருக்கு சேவையில் ஆர்வம் உள்ளதோ அவர்கள் சேவை இல்லாமல் இருக்க முடியாது. பாபா உதவியும் செய்கிறார் இல்லையா? குழந்தைகள் மிகவும் இரக்க மனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். பாவம், அவர்களின் உலகத்தார் வாழ்க்கை மிகவும் துக்கம் நிறைந்தது. நீங்கள் உயிர் தானம் கொடுக்கிறீர்கள். யாருக்காவது அவிநாசி ஞான ரத்தினங்களின் தானம் கொடுப்பதை போன்ற சர்வ உத்தம ஞான தானம் வேற எதுவுமே கிடையாது. மிகவும் கருணை உள்ளம் கொண்டவராக ஆக வேண்டும். பிராமணி பலவீனமாக இருக்கும் காரணத்தினால் சேவை மந்தமாக ஆகிவிடுகிறது. அதனால் நல்ல டீச்சர் வேண்டும் என கேட்கிறார்கள். எப்போதெல்லாம் சிந்தனை வருகிறதோ அப்போது சேவைக்காக சென்று விட வேண்டும். பாபா எந்த சென்டர் மந்தமாக உள்ளது, நான் போய் சுற்றிவிட்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாராம். கண்காட்சிக்கான சித்திரங்களும் உள்ளன. சித்திரங்களை வைத்து புரிய வைப்பதால் மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள். நாம் சேவையை எப்படி அதிகப்படுத்துவது என்பது பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். பாபாவும் அனைவரின் வாழ்க்கையை வைரம் போன்றதாக ஆக்குகிறார். குழந்தைகள் நீங்களும் கூட சேவை செய்ய வேண்டும். வந்தே மாதரம் என பாடப்பட்டுள்ளது. ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. பத்தித்து மனிதர்களின் அல்லது பூமி முதலியவற்றின் பந்தனை ஒருபோதும் செய்யப்படுவது இல்லை. ஆக்சுவலாக பாபா பெண்களுக்கு வணக்கம் செலுத்துறாரு. இவங்க பூமிக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவோ 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட சரீரம் என்றால் சரீரத்திற்கு பூஜை செய்வது என்பது பூதத்தின் பூஜை ஆகிறது. சிவபாபாவுக்கோ சரீரம் கிடையாது. அவருக்கு செய்யப்படும் பூஜை அனைத்திலும் உத்தமமானது. மற்றவை மத்திமம், அதாவது இடைப்பட்டது. தற்சமயமோ மனிதர்களுக்கும் கூட பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தூய்மையற்றவர்கள். மகான் ஆத்மாக்களோ தேவதைகள். சன்னியாசிகளை காட்டிலும் அவர்கள் அதிக தூய்மையானவர்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நாம் தேவதை ஆகி கொண்டிருக்கிறோம். பாபா நமக்கு இந்த அவிநாசி ஞான ரத்தினங்களை தானம் செய்வதற்கு கற்றுத்தருகிறார். இதை போன்ற உயர்ந்த தானம் வேற எதுவும் கிடையாது. ஞான தானம் தான் மிக உயர்ந்த தானம் சொல்றார் பாபா. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். சிவன் மற்றும் லட்சுமி நாராயணரின் சித்திரங்களும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அவர்களின் வீட்டில் வைத்திருந்தால் நினைவு இருக்கும்.
சிவபாபா நம்மை இந்த லக்ஷ்மி நாராயணர் போல ஆக்கி கொண்டிருக்கிறார். இந்த சமயம் நீங்கள் அது போல ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சொர்க்கத்தை படைப்பவர் சிவபாபா. சத்தியுகத்திலோ ஆஸ்தி தரமாட்டார். இந்த கடைசி பிறவியில் சிவபாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் இது போல ஆவீர்கள். இது போல லக்ஷ்மி நாராயணர் போல மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு சேவை மற்றும் சேவைதான் முக்கியம். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதுவும் கூட மிகப்பெரிய சேவை செய்வதாகும். தத்துவங்கள் முதலிய அனைத்தும் தூய்மையாகிவிடும். யோகத்தின் மகிமை மிக பெரியதாகும். உலகத்தில் யோக ஆசிரமங்களும் அநேகம் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் சரீர சம்பந்தமான அடயோகங்கள். உங்களுடையது ராஜயோகம். இதனால் உங்கள் துன்பங்கள் விலகி போய்விடும். அந்த அநேக விதமான அடயோகம் முதலியவற்றால் ஏணிப்படியில் இறங்கியே வந்திருக்கிறீர்கள். முக்கியமான விஷயமே நினைவினுடையதுதான். பார்க்க வேண்டும், நமது மனம் எங்காவது விகாரத்தின் பக்கம் போகாமல் இருக்கிறதா? விகாரிகள் தான் தூய்மையற்றவர்கள் என சொல்லப்படுகிறார்கள். அதாவது சோழி போன்றவர்கள். விகாரத்தில் விழுவதால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். யார் செய்கிறார்களோ அவர்கள் பலனடைவார்கள். பாபா பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்றாலும் சரி, தன்னைத்தான் நீங்கள் சோதிக்க வேண்டும். நாம் பாபாவின் சேவை செய்கிறோமா? நமக்குள் ஏதேனும் அவகுணம் இல்லாது இருக்கிறதா? இருந்தால் வெளியேற்றி விட வேண்டும். தன்னிடமிருந்து அவகுணங்களை வெளியேற்றுவதற்காக பாபா நிறைய யுக்தி சொல்லி புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நிர்குணம் என்பதன் அர்த்தமும் கூட யாருக்கும் புரியவில்லை. நிர்குண பாலகர்களின், அதாவது குழந்தைகளின் மண்டலி சபை என்ன செய்ய முடியும்? அவர்களிடம் எந்த ஒரு குணமும் இல்லாத போது, நிர்குணம் என்றால் எந்த ஒரு குணமும் இல்லை என்று அர்த்தம் இல்லாமல் என்ன வருகிறதோ அதை சொல்லிவிடுகிறார்கள். அநேக வழிமுறைகள் உள்ளன இல்லையா? உங்களுக்கு ஒரே வழிமுறைதான் கிடைக்கிறது. இதனால் உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபா இதை மட்டும் சொல்கிறார். என்ன சொல்றாரு? என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள். மனம், சொல், செயலால் தூய்மை ஆகுங்கள். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பிராமணர்களாகிய நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய உடல், மனம், செல்வத்தினால் தங்களுக்கும் முழு உலகத்திற்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். பாபா பாரதத்தில் தான் வருவார் இல்லையா? பாண்டவர்கள், நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிற சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தங்களுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கடைசியில் வெற்றி பாண்டவர்களுக்குத்தான் கிடைக்கப் போகிறது. பாண்டவர்கள்ன்றது நம்ம தான். இதில் சண்டையின் விஷயம் கிடையாது. நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்கள். விகாரத்திலும் செல்வதில்லை, துப்பாக்கியால் சுடுவதும் இல்லை. வன்முறையினால் யாரும் உலகின் மீது ராஜ்யம் செய்ய இயலாது. பாபா புரிய வைத்துள்ளார். அந்த இருவரும், அதாவது கிறிஸ்தவர்களும் தங்களுக்குள் ஒன்றுபட்டால் உலகின் மீது ராஜ்யம் செய்ய முடியும். ஆனால் டிராமாவில் அது போல் இல்லை. கிறிஸ்தவர்கள் 2 பிரிவினர் இருக்காங்கன்னா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா உலகின் மீது ராஜ்யம் செய்ய முடியும். ஆனால் டிராமாவில் அது போல இல்லை. கிறிஸ்துவர்கள் தான் கிருஷ்ணபுரியை அபகரித்து உள்ளனர். முதலில் பாரதம் கிருஷ்ணரின் புரியாக, அதாவது ராஜ்யமாகத்தான் இருந்தது. அவர்கள் சண்டையிட்டு ராஜ்யத்தை அடைந்தனர். நிறைய செல்வத்தை அள்ளி சென்றார்கள். இப்போது மீண்டும் செல்வம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நீங்கள் மீண்டும் உலகத்தின் எஜமானராகி விடுகிறீர்கள். பாபா எவ்வளவு யுக்திகள் சொல்கிறார். அவர்கள்தான் உங்கள் ராஜ்யத்தை அபகரித்து கொண்டார்கள். பிறகு அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். உலகத்தின் அதிபதியாக நீங்க தான் ஆகிறீர்கள். எவ்வளவு பெரிய ராஜ்யம்! முயற்சி இதில் மட்டுமே உள்ளது. நினைவு செய்து கொண்டே இருங்கள். தங்களின் ஆஸ்தியை பெறுங்கள். இதில் சலிப்படைய கூடாது. நல்லது. இனிமையும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு ஞான தானம் செய்ய வேண்டும். ரூப் பசந்த், அதாவது யோகி ஞானி ஆக வேண்டும். தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்கக்கூடாது. தன்னுடைய சுபாவத்தை மிக இனிமையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அனைவரிடத்திலும் அன்பு நிறைந்த பார்வை வைக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. கர்மேந்திரியங்களை வென்றவராக ஆக வேண்டும். வரதானம்:
முழுமையான அர்ப்பணிப்பு, அதாவது சம்பூர்ண சமர்ப்பணம் என்ற விதியின் மூலமாக அனைத்து தெய்வீக குணங்களாலும் சர்வகுண சம்பன்னம் நிறைந்தவர்களாக ஆகக்கூடிய முயற்சியில் சதா வெற்றி பெறுபவர் ஆகுக. ஏன்னா சதா வெற்றி பெறுபவர் ஆகணும். அதான் வரதானம் பாபா சொல்றாரு. யாருடைய விளக்கம் சொல்றாரு, யாருடைய எண்ணத்தில் கூட உடல் உணர்வு இல்லையோ அதுவே முழுமையான அர்ப்பணிப்பு என்று அழைக்கப்படுகிறது. தனது உடலின் உணர்வை அர்ப்பணித்து விடுவது, அதாவது நான் இன்னார், இந்த பெயர் கிடையாது, இந்த பதவியெல்லாம் எனக்கு இல்லை என்ற எண்ணத்தையும் அர்ப்பணித்துட்டீங்கன்னா முழுமையாக தங்களை ஒப்படைப்பவர்கள், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகிறார்கள். அவர்களிடம் எந்த ஒரு குணத்தின் குறைபாடும் இருப்பதில்லை. யார் முழுமையாக அர்ப்பணித்து அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆகுவதற்கான அல்லது முழுமை அடைவதற்கான இலக்கை வைக்கிறார்களோ அத்தகைய முயற்சி செய்பவர்களுக்கு, அதாவது புருஷார்த்திகளுக்கு பாப்தாதா சதா விஜய்பவ, சதா வெற்றி பெறுபவராக ஆகுக என்ற வரதானத்தை அளிக்கின்றார். ஸ்லோகன்: மனதை தன் வசப்படுத்துபவர்களே மன்மனாபவ என்ற நிலையில் நிலைத்திருக்க முடியும். அவ்வக்த இஷாரா: அபவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவர்களாக ஆகுங்கள். தூய்மை மற்றும் தூய்மையற்ற தன்மைக்கு முக்கிய காரணம் நினைவு ஆகும். எப்பொழுது இவர் ஒரு தெய்வீக ஆத்மா என்ற நினைவு இருக்கின்றதோ அப்பொழுது அந்த நினைவானது நம்முடைய பார்வை மற்றும் எண்ண ஓட்டத்தை தூய்மையானதாக ஆக்குகிறது. ஆனால் இவர் ஒரு பெண் என்ற நினைவு வரும்போது அந்த நினைவானது நம்முடைய எண்ண ஓட்டம் மற்றும் பார்வை தூய்மையற்ற தன்மையை நோக்கி இருக்கின்றது. அங்கு ரூபத்தை, அதாவது வெறும் வெளிப்புற உடலமைப்பை பார்ப்பார்கள். ஆனால் தேவி என்ற நினைவில் ருகானியத்தை, அதாவது ஆன்மீக தன்மையை தான் காண்பார்கள். ஆத்மானு பார்க்கும்போது ஆன்மீக தன்மை வரும், உடல்னு பார்க்கும்போது தூய்மையற்ற தன்மையாயிருந்தார். ஓகே. ஓம் சாந்தி.